Hello friends, welcome back to Naga Cooking Series. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி capsicum halwa. எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Naga Cooking Series subscribe பண்ணலைனா subscribe பண்ணிக்கோங்க. Capsicum halwa செய்யிறதுக்கு நான் 3 கொடமிளகாய் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கொடமிளகாய் எடுத்துர்க்கேன். இதோட மேல் பகுதியை கட் பண்ணிக்கலாம். அடுத்து கொடமிளகாயை ரெண்டா கட் பண்ணிடலாம். கொடமிளகாயில இருக்க சீட்ஸ் காயமா இருக்கும். அதனால சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதே மாதிரி நான் எல்லா கொடமிளகாயில இருக்க சீட்ஸையும் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பேன்ல 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க கொடமிளகாயை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொடமிளகா சூடாகின உடனே மேலே இருக்க தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி நான் எல்லா கொடமிளகாயில இருக்க தோலையும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். கொடமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் தண்ணி ஊற்றி கெட்டி சேராத அளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் அரைச்சி வச்ச கேப்சிகம் 1 கப் இருக்குது சேர்த்துக்கலாம். கேப்சிகமில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். கேப்சிகமில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஏற்கனவே கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் தண்ணியை சேர்த்த உடனே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கலாம். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதாவது 1:1 ரேஷியோவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் சர்க்கரை மெல்ட் ஆகி லூஸான கன்சிஸ்டன்சியாக வரும். ஆனால் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ மறுபடியும் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கலந்துடலாம். 2 நிமிஷம் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இந்த ஸ்டேஜில் பாதாம் முந்திரியை வறுத்து சேர்த்துக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆன உடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் முந்திரியை சேர்த்துட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்த பாதாம் முந்திரியை கேப்சிகம் அல்வாவில் சேர்த்து கலந்துடலாம். நல்லா கலந்தாச்சு. நம்மளோட தித்திப்பான கேப்சிகம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி கேப்சிகம் அல்வா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாகா குக்கிங் சீரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.